குமார் முதலில் சிரித்தான். அப்பா, இது என்ன புது விஷயம்? அமெரிக்காவில் பூகம்பம் வரும்னு எப்படி தெரியும்? அறிவியல் ரீதியா இது சாத்தியமில்லையே என்றான். ஆனால் தந்தையின் குரலில் இருந்த தீவிரத்தையும் கண்ணீரையும் கண்டு அவன் மனைவியும் குழந்தைகளும் கொஞ்சம் பயந்தனர். அம்மாவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று குமார் முடிவு செய்தான். தயக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் வீட்டை விற்கும் பணியைத் தொடங்கினான். சில மாதங்களில் வீட்டை விற்று அருகிலுள்ள மற்றொரு பாதுகாப்பான பகுதிக்கு குடும்பத்துடன் மாறினான். பின்னர் சில வாரங்களுக்குப் பிறகு அந்த பகுதியில் பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. குமார் முன்பு வசித்த வீடு முற்றிலும் சேதமடைந்தது. பல வீடுகள் இடிந்து விழுந்தன. பலர் பாதிக்கப்பட்டனர். ஆனால் குமார் குடும்பம் முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தது. அவன் அதிர்ச்சியடைந்து உடனே மேல்மருவத்தூருக்கு போன் செய்தான். அப்பா, அம்மா சொன்னது 100% உண்மை. அம்மாவின் அருளால் எங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இல்லையென்றால் என்று கண்ணீருடன் நன்றி சொன்னான். ராமசாமி ஐயர் மீண்டும் அம்மாவிடம் சென்று, அம்மா, உங்கள் அருளால் என் மருமகன் குடும்பம் தப்பியது. உங்கள் அருள் எல்லையில்லாதது என்று சொன்னபோது அம்மா மென்மையாக சிரித்து, அம்மா தன் குழந்தைகளை எப்போதும் காப்பாற்றுவாள். பக்தியுடன் நம்பினால் போதும் என்று ஆசீர்வதித்தார். இந்த அற்புதம் அம்மாவின் தெய்வீக தரிசனத்தையும் அருள்வாக்கின் சக்தியையும் மீண்டும் உலகிற்கு நிரூபித்தது. அம்மா வேப்பிலை கொண்டு தொட்டு நோய்களை குணப்படுத்துவது போல இயற்கை பேரிடர்களிலும் தன் பக்தர்களை காப்பாற்றுவாள் என்பதற்கு இது ஒரு உதாரணமான நிகழ்வு. ஓம் சக்தி.